இன்றைக்கி காமராஜர் மட்டும் மதிய உணவு போடலைன்னா நாங்கள் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு கார வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். சோறு போடுறாங்களேன்றதுக்காக ஸ்கூலுக்கு போனேன். அப்புறம் படித்தோம், படித்து முடித்தோம். கவர்னர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவர்னர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஹைஸ்கூலுக்கு போனேன், டிகிரி போனேன், வேலை பார்த்தேன்னு வைங்க. அப்போ வறுமை, இந்த வறுமையை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணம் ஒன்று எப்பயுமே 1000-2000க்கு லொண்டா போடுற மாதிரி ஒன்று வச்சுருக்கிறதுக்கு காரணமே அவனுக்கு நல்லா கொள்ளையடிக்கணும்னா நீ வறுமையாளனாக இருக்கணும், முட்டாளாக இருக்கணும்னு நான் விரும்புகிறாங்க. அதை மாற்றுறது தான் நம்முடைய புரட்சியாக இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த நிலையிலையும் உலகம் பூரா இப்போ நான் இருக்கேன்னா எல்லாம் எனக்கு நான் போகாத நாடே கிடையாது. எனக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன நாடும் கிடையாது. மலேசியா இங்கே வந்துருன்றேன், எல்லாம் கனடாவில் எல்லா நாடும். ஏன்னா உங்களுடைய யோகா மெத்தடு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இந்த வயசுலேயும் எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க, நோயே கிடையாதுன்றீங்க, மருந்து மாத்திரை ஊசின்னு தொட்டதில்லைன்றீங்க. எந்த நோயும் ஒரு வாரம் சொல்லுங்கள். கேன்சர்னாலும் கேன்சர் கட்டியா கரையும், புண்ணா ஆறும், அதுதான் சிம்பிளாக சொல்லுவேன். அப்படி நிறைய பேருக்கு மாற்றிருக்கும். வெரி சிம்பிள். அதனால் எங்கிட்ட எல்லா மெத்தடும் இருக்குது. இப்போ கூட ஒரு ஐயா இப்போ அது கொண்டு வந்திருக்காரு. ஐயா வணக்கம் வாங்க. அவர் முப்புன்னு ஒன்று தயார் பண்ணியிருக்காரு, ஸ்ப்ரே. மூப்பை வெல்லும் முப்பு, முதுமையே நிறுத்திடும், அப்படி இளமையாகவே இருக்கலாம். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அதை பொதிகை மலையில் போய் ஒரு சித்தரை பிடிச்சி அதை கண்டுபிடிச்சி அதை மாடர்னைஸ் பண்ணி அவர் அதை லான்ச் பண்ணியிருக்கார். நான் அதை பயன்படுத்தி பார்த்த பிறகு தான் பெஸ்ட். தமிழர்களை எப்போ இளமையாக வச்சுருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு அருமையான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. முப்பை கண்டுபிடிக்கிறவன் ரொம்ப கஷ்டம். எந்த சித்த வைத்தியனாலும் சித்தனாலையும் சாதாரணம் கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு அவர் நான் பாராட்டியிருக்கேன். அதனால் ஐயா உங்களுக்கு அற்புதமாக சொல்ல விரும்புகிறது, உலகில் சொல்லுங்கள், அறிவியல் பூர்வமாக ஆன்மீகத்தை அணுகிய ஒரே நாடு தமிழ்நாடு. திருமறைகள், தமிழ் திருமறைகள், அது திருக்குறள், திருமூலர் திருமந்திரம், திருவாசகம், தேவாரம், இது எல்லாத்துலேயும் இந்த ரகசியம் இருக்கும். சும்மா கதை விட மாட்டாங்க. தேவாரம் முடிஞ்சு சிவபுராணம் எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸில் பெரியவங்களை விடுங்க. ஸ்டூடெண்ட்ஸில் சிவபுராணம் 96 வரையும் தெரியுன்றவங்க கை தூக்குங்க. சரி, பரவாயில்ல. ஏன்னா 96 வரையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் தங்க காசு வச்சுருக்கேன், 1 கிராம் காசு. என்னுடைய சத்சங்கத்தில் எல்லாம் அதை கொடுப்பேன். இப்போ கூட சுரண்டையில் நடத்தினேன். 11 பிள்ளைங்க வந்து எல்லாம் 6ஆம் வகுப்பு 7ஆம் படிக்கிற பிள்ளைங்க சிவபுராணத்தை நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு 96 தத்துவம் சைவ சித்தாந்தம், 96 வரி திருவாசகம், சிவபுராணம் முதல் மாணிக்கவாசகர் எழுதிய முதல் அகவல். அதை திருச்சிற்றம்பலம்னு முடித்து அத்தனை பேருக்கும் தங்க காசு ஐயா கொடுத்தேன். எப்போ 25 தங்க காசு ரெடியாக வச்சுருப்பேன். என் பிள்ளைங்க சிவபுராணம் பாடுதுன்னா இந்த அப்படி உடனே காசு, தங்க காசு ஸ்பாட்லேயே கொடுப்பேன். ஏன்? எங்கள் அப்பா எழுதின பாட்டு, என் ஆதி சிவபெருமான் சொல்லி மாணிக்கவாசகர் எழுதிய பாட்டை நீ பாடுறேன்னா நீயே தங்கம், ஆனாலும் உனக்கு ஒரு தங்கத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு நான் கொடுக்குறது. உலகம் பூரா இப்போ தமிழ்நாடு பூரா கொடுக்க போகிறேன். ஐயா நிறைய வச்சுக்கிட்டு கொடுக்க போகிறேன். ஏன்னா உனக்கு தெரியாது, பாவம் உங்கள் வாத்தியார்களுக்கும் அதை சொல்லித்தர தெரியல, யாருக்குமே தெரியல. எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே எங்கள் ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துட்டாங்க. திருவாசகத்தை ஸ்கூல்லே சொல்லி கொடுத்தாங்க. விநாயகர் சதுர்த்தியா நாங்கள் விநாயகர் அகவல் பாடிக்கிட்டே ஊரை சுற்றி வரணும் விநாயகரை தூக்கிட்டு. இன்றைக்கி விநாயகரை கும்பிட்டாலே கோயில் அடைப்பேன்றேன். உன் காலம் எப்படி மாறிடுச்சுன்னு பாரு. நாங்கள் வந்து ஒரு தட்டில் விநாயகர் வச்சுக்குவோம், ஒரு இதில் பசங்க பிடிச்சிக்குவோம். அங்கே ஸ்கூலில் சுண்டல், பொங்கல், கொழுக்கட்டை, மோதகம் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஊரை 4 வீதியும் சுற்றி வருவோம். விநாயகர் பாட்டெல்லாம் பாடுவோம்.
எல்லாம் விநாயகருக்கு மேலே என்னென்ன பாட்டு உண்டோ கடைசியாக விநாயகர் அகவல் பாடி சீதக்களவ செந்தாமரை பும்பாத சிலம்பும் மலைசே பாடன்னு சொல்லி எல்லாம் சத்தமாக பாடிட்டு வருவோம். ஊர் மக்கள்லாம் எங்களுக்கு அந்த தட்டில் வந்து காணிக்க போடுவாங்க. அப்புறம் வந்து பள்ளிக்கூடத்தில் வணங்கிட்டு நாங்கள் எல்லோரும் அந்த மோதகம் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டுட்டு போவோம். பள்ளிக்கூடத்துலேயே அந்த வழிபாட்டு முறையை சொல்லி கொடுத்தாங்க. திருவாதிரை அன்னைக்கு அந்த திருவாதிரைக்கு ஒரு வா களின்னு சொல்லுவோம். ஒரு வாய்க்கு களி பஞ்சாமிர்தம் பள்ளிக்கூடத்திலே கொடுப்பாங்க. நாங்கள் சிவபுராணம் பாடணும். அப்படி இந்த திருமுறைகளை தொடக்கப்பள்ளியிலேயே அவர்கள் நெஞ்சில் ஊட்டிய காலம் ஒரு காலம். இன்றைக்கி யாருக்குமே திருமறைன்னா என்னன்னு தெரியாது. அது என்ன திருமறைன்னு கேட்பேன். அப்புறம் இப்படிலாம் இருக்குன்னே தெரியாது. திருவாசகத்தின் சிறப்பென்ன, தேவாரத்தின் சிறப்பென்ன, திருமந்திரத்தின் சிறப்பென்ன, திருக்குறளின் சிறப்பென்னன்றது படிக்கிற எந்த மாணவர்களுக்கும் தெரியாது, ஆசிரியர்களுக்கும் தெரியாது, ஆள்ற மந்திரிக்கும் தெரியாது, ஆள்ற வர்க்கத்துக்கே தெரியாதுன்ற அளவுக்கு தமிழ்நாட்டின் கால சூழ்நிலை பிறண்டு விட்டது. இப்போ நாங்கள் அது தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் உலகமெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டோம். தெரியலன்னா என்ன செய்வ? லோக்கலில் இப்படித்தான் அந்த வேலை பார்த்துட்டு இந்த வேலை பார்த்துட்டு குறைஞ்ச சம்பளத்தை வாங்கிட்டு பத்தலைன்னு சொல்லிவிட்டு 1000 ரூபா எவன் கொடுப்பான்னு பார்த்துட்டு இருப்பேன். ஒன்று அப்படி நாக்கை தொங்க விட்டுட்டு அலையிற நாய் மாதிரி ஆக்கிட்டாக்கி. அதைத்தான் சொல்கிறேன், உன்னுடைய ஆற்றலை நீ புரிந்து கொள். தமிழன் என்றால் உலகத்தின் தலை சிறந்த ஜெனட்டிக் டிஎன்ஏ உள்ளவன், ஐக்கியூ கூடினவன், வறுமையை கண்டு அஞ்சாதே, சோத்துக்கு வழி இல்லாமல் நான் ஸ்கூலுக்கு போனவன் தான். இன்றைக்கி உலகம் சுற்றும் வாலிபன். 30 லட்ச ரூபா காரில் தான் இன்றைக்கி வந்திருக்கேன். இது மாதிரி 3 கார் நிற்கிது என்கிட்ட. பல இடங்களில் அன்ன சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பல கோயில்களை இந்த பாப்பாங்குளத்தில் அன்னைக்கு போன மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு கோசாலைக்கு உதவி செஞ்சு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்து பிரமாதமாக செஞ்சேன். இப்பயும் போய் பார்த்துட்டு தான் போவேன். இப்படி சிவாலயங்களை எல்லாம் மேம்படுத்தும் பணி அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வறுமையை கண்டோ இப்போ இருக்க சூழ்நிலையை வச்சோ உன்னை அரசியல்வாதிகள் முட்டாள்களாக வைத்திருப்பதையும் வறுமையாளர்களாக வைத்திருப்பதையும் காசுக்கும் பணத்துக்கும் அல்லாட வைத்திருப்பதையும் நினைத்து ஏங்காது. உலகம் பறந்து விரிந்திருக்கிறது. உன்னுடைய அறிவு சிறப்பறிவு. அந்த அறிவை பயன்படுத்தி முன்னேறி உன் மண்ணுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார். சிவநாடார் மாதிரி திருச்செந்தூர் கோயில் எப்படி பராமரிக்கணும், படித்த பள்ளிக்கூடத்துக்கு எப்படி 100 கோடி கட்டி, படித்த காலேஜுக்கு 1000 கோடி. அதில் தான் மாணிக்க அத்தப்ப கவுண்டர்னு அவர் கூட கலீக் ட்ரிபிள்யும் முடித்தவர். அவர் சொன்னார் 8 லட்சம், அவர் சிவநாடார் சொன்னாராம், என்ன 8 லட்சம் கோடி கடன்றாங்க தமிழ்நாட்டில், 8 நிமிஷத்தில் அடைச்சிடலாம். ஆனால் அந்த திட்டு பயலுக அடைக்க விடுவாங்களான்னு கேளுங்க. என் கையில் விடுவேன், கொண்டு போய் திரும்ப எங்கேயே வந்து அமெரிக்காலே வந்து பதுக்கி வைப்பேன். இந்த திருட்டு பயலை நம்பிட்டு கொடுக்க முடியாது. நல்ல வேணாவது ஆட்சி கட்டும். நாங்கள் 8 நிமிஷத்தில் இந்த கடன் அடைக்கிறோம். நாங்கள் இருக்கோம் 100 தமிழர்கள் இருக்கோம், பல லட்சம் கோடி வச்சுருக்கோம், பல லட்சம் கோடி வச்சுருக்க தமிழர்கள் இருக்கோம், உலகம் பூரா இருக்கோம். எங்களுக்கு 8 லட்சம் கோடின்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த 8 லட்சம் கோடியை கொடுத்தா கடன் அடைக்க மாட்டான். அதையும் உள்ள போட்டு அப்படிப்பட்ட மக்களை இந்த முட்டாள் தமிழர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதனால் இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு நான் கொடுக்க மாட்டேன்றார் அவர். அப்படி சொல்லிட்டு அந்த சூழ்நிலை உள்ளத்தில் ஒரு உணர்வு வேணும். நம்ம சமயம், நம்முடைய திருமறைகள், அது எப்படி அறிவுபூர்வமான திருமறை, யாரும் குறை சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி அவன் தான் ஆம்பளை, இவ தான் பொம்பளை, 2 பேரும் அந்த கார்டனில் இருந்தாங்க, ஈடன்ற கார்டனில் இருந்தாங்க, ரைட்டு, அவங்க தான் பிள்ளை பெற்று போட்டாங்க, அந்த பிள்ளைக்கு தான் உலகம் பூரா ஜனத்தொகைன்னு சொன்னால் 2 பேரும் செத்த பிறகு அடுத்த சந்ததி எப்படி உருவாச்சின்னு சொல்லு. அண்ணன் தங்கச்சிக்கு உருவாச்சான்னு சொல்லு. அப்படி மிச்சம் இருக்கலாம் அண்ணன் தங்கச்சி தானே, எப்படி உருவாச்சு? உன் கதை வந்து இடிக்குது பார்த்தியா? உன் கதையில் அறிவியல் இல்லை பார்த்தியா? இங்கே அப்படிலாம் இருக்காது. புல்லாகி பூடாகி கூட சிவபுராணம் ஞாபகம் வச்சுக்கோ. பரிணாம வளர்ச்சியை சொல்கிறாரு. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய். பேயாவும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா தெய்வ கணங்கள்லாம் அது சுற்றி நிற்கும். இங்கே பேய் நுழைய முடியாது. புரியுதா? அதையே ஒரு சுடுகாட்டுக்கு போனேன்னா பேய்கள்லாம் சுற்றி இருக்கும். ஆதியில்
வெளிநாட்டு சமயத்துக்காரங்க இங்கே வந்து அங்கங்கே இந்த இளிச்ச வாயின்களாக பார்த்து அதில் இந்த அந்த ஏழ்மையை பயன்படுத்தி சோறு போட்டு மருத்துவம் பார்த்து பள்ளிக்கூடத்தை கட்டி நீ வந்து என் மதத்தில் சேர்ந்துரு, நாங்கள் எங்கள் மதத்தை உலகம் பூரா கொண்டு போக போகிறேன்னு ஆரம்பித்தாங்க. அது தெற்க அது நல்லா பருகிருச்சு. ஏன்னா சோத்துக்கு வழி இல்லாதனால உடனே சோறு போடுறானவனோ போய் மதத்தில் சேர்ந்துட்டாங்க. அதனால் ஒரு பெரிய முட்டாள் ஜெனரேஷனை வளர்த்து விட்டானுங்க. பெரிய கோடிக்கணக்கான பெரிய ஐக்கியம் உள்ள ஒரு இனத்தை ஒரு முட்டாள் மதத்தில் சேர்த்து விட்டான். அதாவது தத்துவமே இல்லாத ஒரு மதத்தில் சேர்த்து விட்டான். அப்போ அது வளர்ச்சி இல்லாமலே போயிடுச்சு. கவர்னர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவர்னர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.